எல்லாத்துக்கும் வணக்கங்க. திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்கு. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் போகிற வழியில் இருக்குங்க. ராயர்பாளையங்கிற இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வாரம் வந்து பார்க்கும்போது நம்ம தாய்க்கோழி வந்து எப்படி லைனேஜ் எடுக்கிறோம், எப்படி சூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரீட் பண்ணுறோம், அதை எப்படி உணவு முறை கொடுத்து வளர்த்து வரோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் சேவலை பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லாம் ஓப்பனில் விட்டுருக்கீங்க, அடிச்சிக்கலையா, எல்லாமே அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் எப்படி லைன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீரி பண்ணிகிட்டு இருந்தேன். கீரியிலேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு 3 டை பிளாக் சேவல் எடுத்து ப்ரீட் பண்ணி, அந்த கீரி லைனில் இருந்த ஃபீமேல் லைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டை பிளாக் ஃபீமேலை மட்டும் எடுத்துகிட்டு காகம் மயில் ஃபீமேல்லாம் கழிச்சிட்டு அதுலேருந்து வந்தக்கூடிய டை பிளாக் ஃபீமேல்லாம் என் ஃபார்முக்கு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பிளட் லைன் மாற்றணும்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்த சேவலுங்க தான் இது எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் 8 மாதம் அந்த ஸ்டேஜில் தான் எடுத்தேன். ஏன்னா ஏஜ்டு சேவல் எடுக்கல. ஏன்னா ஏஜ்டு சேவலுங்கிறப்ப கண்டிப்பாக அது ரெடி கண்டிஷனில் இருக்கும். அது இல்லாமல் அது மற்ற இடத்துல தலை சேவலாக நின்னதாக இருக்கும். இங்கே வரும்போது கண்டிப்பாக அது அடிச்சுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரீட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 7 to 8 மாதத்தில் எடுத்தாந்து நான் ரெடி பண்ணது தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ரிங்கில் வச்சுருப்பேன், நீச்சல் போடுவேன், மறுபடியும் ரிங்கில் வச்சுருப்பேன். 1 நாள் 2 நாள் ஓப்பனில் வெளியில் அப்படியே ஃப்ரீயாக விடுவேன். எல்லா சேவல் கூடயும் மொத்தமாக எல்லாமே ஓப்பனில் விடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுங்களே கொஞ்சம் மேற்கோழி கீழ்கோழி அந்த மாதிரி மிரண்டு அப்படி நின்றுக்கிட்டே இருந்தது. ப்ளஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணுங்கிறப்ப நான் இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு கட்டு தர பக்கத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் வச்சு எப்படி இருக்குது, நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்ம் ப்ரீடிங் கொண்டு வருவேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ரிங்லேயே பட்டாவை எடுத்து ரிங்லேயே வச்சுட்டு ஓப்பன் ப்ரீடிங் விடணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக விட முடியாது. அது ரெடி ஆயிரும். ப்ளஸ் வந்து அது தலை சேவலாக நிற்க தான் பார்க்கும். அது வந்து செட் ஆகாது. எப்பயுமே நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங் விட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டா ஸ்டேஜாக எடுத்துகிட்டு வந்துட்டு நீச்சல் போடுங்க, நல்லா உணவு முறை கொடுங்க ரிங்கில் வச்சு. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 5 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓப்பன் விட்டிங்கன்னா கூட போதும், எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 3 மணிக்கு ஓட்டிங்கன்னா ஒரு நைட்டு வரைக்கும் அது ஃப்ரீயாக ஓப்பன்லேயே நின்றுச்சுன்னா அது எல்லா சேவலும் பார்த்துக்கும், அதுங்களே இதாகிக்கும். அதில் 1-2 முகஞ்சு இது பண்ணிக்கிட்டாலும் அதில் வந்து ஒன்று டக்குன்னு தலை சேவலும் நின்றுக்கும், ஒன்று வந்து ஓடிடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அது எல்லாமே பட்டாங்கிறனால பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறதில்ல. அது ஆக்சுவலாக தெளிவாக இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணுதா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம். கண்டிப்பாக மெயின் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் வேறு கட்டுத்தரை கொண்டு போய் வேறு இதில் வைக்கும் போது அது கண்டிப்பாக ரெடி ஆயிரும். ஃபுல்லாகவே அது ரெடி ஆகும். மறுபடியும் அது இங்கே வந்தால் அது மேங்கோலி கீங்கோலி அப்படி தான் நிற்கும். ஆனால் கட்டுத்தரை மாற்றி 1 மாதம் வச்சுருந்துட்டு மறுபடியும் கொண்டாந்தீங்கன்னா அது மேங்கோலியாக இருக்க தான் ட்ரை பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டுத்தரை மேக்ஸிமம் மாற்ற மாட்டோம், ஒரே கட்டுத்தரை தான் வச்சுருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்ட் விடுறதுனா இப்போ 5 சேவல் ப்ரீட் ஆகுனா இப்போ 4 சேவல் வெளியில் ப்ரீட் ஆகிட்டு இருக்கும், ஒரு சேவல் 20 நாள் 25 நாள் உள்ள கேஜில் போட்டு வச்சுருப்போம். கேஜில் போட்டு அதுக்கு நல்ல உணவு கொடுத்துட்ருப்போம். வேறு எந்த வேடையும் ப்ரீடிங் போட மாட்டோம். கேஜ்லேயே வச்சு கரெக்டாக வந்து உணவு முறைகள் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். கரெக்டாக ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா ஒன்ஸ் ஒரு ஈவினிங் டைம் அது நல்லா ஃப்ரீயாக வெளியில் போகிற மாதிரி அந்த மணல் குழியால் அந்த மாதிரிலாம் அது போடும். அதனால் வெளியில் விட்டோம்னா ஃப்ரீயாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி தான் லைன்லாம் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போய் ஒரு சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 5,000 20,000 எவ்வளோ போட்டு வச்சா ஒரு 3,000 போட்டு எடுத்தாலும் சரி, எடுக்கிறப்ப நேரில் போயிடுங்க. ஒரு 3,000 போட்டு எடுக்கிறீங்க, ஒரு 200 300 நம்ம பஸ் செலவு பண்ணி போய் எடுத்துகிட்டு வர முடியாமல் இல்லை. நேரில் போய் அதனுடைய தகப்பன் லைன் எப்படி இருக்குது, அவங்க லைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுமா, உங்கள் ஃபார்முக்கு எடுத்தாந்தால் கரெக்டாக ப்ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த லைனில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபோனில் காட்டுற வீடியோக்கும் நீங்கள் நேரில் பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அது நான் ரொம்ப பரந்தமாக இருக்கும். ஆனால் வந்து ஃபோன் லோ ஆங்கிளில் வச்சுருந்தீங்கன்னா கீழே பறக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நேரில் போய் எடுங்க. நேரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்து வந்து அதை ப்ரீட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஏஜ்டு சேவல் எடுக்கிறதுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஆன சேவல் எடுங்க. இப்போ நான் ஒரு சேவல் தான் வச்சு ப்ரீட் பண்ண போகிறேன்னா ஒரு 10,000 ரூபா வருது, எனக்கு 5,000 கம்மியாக வருது ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி மிச்சமாகுது, அதனால் நம்ம கெல்ட் சேவல் எடுத்து ப்ரீட் பண்ணலாம், ஒரு 3 வருஷம் ஆன சேவல் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்லாம் எடுக்காதீங்க. ஒரு 5,000 சேர்த்து போகணும். சரி 1 இயர் சேவல் எடுத்து ப்ரீட் பண்ணுங்கள். அது எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் கூட ப்ரீட் பண்ணலாம். சேவல் தெளிவாக 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் கூட ப்ரீட் பண்ணலாம். அப்போ நம்ம ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆகுது. அந்த சேவல் நான் இன்னும் வச்சு ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் ப்ரீட் ஆகுது. அதனால் வந்து மேக்ஸிமம் எலசான சேவலாக எடுத்து ப்ரீட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து டெய்லியும் ஓப்பன் ப்ரீடிங் வரும்போது கண்டிப்பாக அது தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போடுங்க, நிலக்கடலை கொடுங்க. நான் மேக்ஸிமம் சொல்கிறது வந்து நிலக்கடலை கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரீடிங் ஆகும், உங்களுக்கு சிக்ஸ் ஆகக்கூடிய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். கோழிக்கு கொடுக்க வேணாம், வெடக்கோழிக்கு நீங்கள் சேவலுக்கு கொடுங்க. ரொட்டீனாக டெய்லியும் ஒரு 10 பருப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா சைஸும் வரும், உங்களுக்கு அந்த சேவலோட சைஸும் உடையாது, நல்லா சைஸும் வரும், ப்ரீடிங்கும் ஆகும், சிக்ஸோட ஹேச்சிங்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் தான் சூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் தான் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்காத மாதிரி லைன் செட் பண்ணி கொண்டு வந்தோம்.
அப்படி இருக்கிறனால தான் இப்போ எங்கள் சேவல் எல்லாமே ஓப்பன் ப்ரீடிங்கில் இருக்குது. இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்த சேவல் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ரெடி கண்டிஷன் போன 2 வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளால் டோட்டலாக ஓப்பன் ப்ரீடிங் விடவே முடியல. இப்போ அது கேஜில் வச்சு தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம், வேறு வழி இல்லாமல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டா ஸ்டேஜில் எடுத்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் நேரில் போய் எடுங்க, யாருக்கும் பணம் போட்டு ஏமாறாதீங்க. ஒரு ரொம்ப ஏஜ்டு சேவல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சின்ன 1 இயர் சேவலாக எடுங்க ப்ரீட் பண்ணுறதுக்கு. இல்லை ஏஜ்டு எடுக்கிறது போல இலசாக எடுக்கும்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபார்ம்லேயே வச்சு பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பொருள் வச்சு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு தான் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வருவாங்க, பொருள் நம்மகிட்ட எடுப்பாங்க. நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நான் கிட்டத்தட்ட இது சும்மா 1 வருஷம் 2 வருஷம்லாம் செட் பண்ணல. நான் எனக்கு 4 to 5 வருஷம் ஆச்சு டை பிளாக் செட் பண்ணேன். அது மாதிரி பொறுமையாக செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.